சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, உப்பு. இப்போ உளுந்து போட போகிறோம். உளுந்து போட்டாச்சு. செவந்த உடனே உளுந்து செவந்துடுச்சு. இப்போ இதை போடுறோம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை அரைக்கிறதுனால பெருசாக வச்சுக்கலாம், நைஸாக வைக்க வேண்டாம். பாருங்கள் உளுந்து எவ்வளோ பொன்னிறமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி. அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த கண்ணாடி பதம் இருந்தால் போதும். ரொம்ப கருவேற்றாங்க, சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. இந்த கண்ணாடி பதத்தில் தக்காளி போடணும். நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். தக்காளி சட்னிக்கு அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கணும். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து போட்டு சட்னி, தக்காளி சட்னி தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தக்காளி சட்னி தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றிடணும். இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி ரெடி. தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி. தேங்க்யூ மக்களே.